வணக்கம். நிஃப்டியோட லெவல்ஸ் நாளையோட லெவல்ஸ் பார்த்தலாம் டிசம்பர் 10 2025க்கு. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நிஃப்டி எப்படி ஃபங்க்ஷன் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம நேற்றையோட வீடியோவில் சொல்லியிருந்தோம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், பர்ஃபெக்டாக அதே மாதிரி தான் நடந்திருக்கு. ஸோ நம்ம இன்னைக்கு எதிர்பார்த்த லெவல் வந்து 25,700 வரும் அப்படிங்கிறத நேற்றுக்கு சொல்லியிருந்தோம். நேற்றையோட வீடியோ ஜஸ்ட் தம்ப்நெயில் மட்டும் டச் பண்ணுறேன், வீடியோ செக் பண்ணிக்கோங்க. வீடியோவில் இதுதான் சொல்லியிருந்தேன் நேற்றுக்கு. ஸோ நிஃப்டி எக்ஸ்பயர் நைட் 25,700 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ப்ளஸ் வந்து இந்த பேட்டர்ன்ல தான் நிஃப்டி ட்ரேட் ஆக போகுது. இதுல இருந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் கொடுத்து இந்த கிரீன் லைன் வரைக்கும் வந்து சப்போர்ட் எடுக்கலாம். இந்த கிரீன் லைன் வந்து டச் பண்ணுவாங்க. அது வந்து 25,700 இருக்கு. இது வரைக்கும் வரலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஓகேவா? அதே மாதிரி பர்ஃபெக்டா இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா நிஃப்டி கீழே வந்து அந்த கிரீன் லைன் கிட்ட வரைக்கும் வந்து டச் ஆயிருக்கு. 25,710 ரேஞ்ச் கொடுத்துருந்தோம். 25,700ல இருந்து 25,710 வரைக்கும் கொடுத்துருந்தோம். அந்த ரேஞ்ச் வந்து டச் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கொடுத்துருந்தோம். கரெக்டா 25,730 வரைக்கும் நிஃப்டி இன்னைக்கு டவுன் ட்ரெண்ட் கொடுத்து வந்திருக்கு. ப்ராப்பரா நம்ம என்ன ஃபார்மேட்ல கொடுத்தோமோ இது வந்து ஒரு சடன் டவுன் ட்ரெண்ட் இந்த சப்போர்ட் கிட்ட வரும் கொடுத்துருந்தது. அது பர்ஃபெக்டா அப்படியே ஆக்ட் ஆயிருக்கு. இங்க இருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டா கீழே வந்து இந்த இந்த ட்ரெண்ட் கிட்ட வரைக்கும் நம்ம எதிர்பார்த்த டார்கெட் வரைக்கும் நிஃப்டி ப்ராப்பரா வந்திருக்கு. ஸோ 25,700 எதிர்பார்த்தோம், 25,730 வரைக்குமே நிஃப்டி இன்னைக்கு வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த சுச்சுவேஷன்ல நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் குயிக்கா பார்த்துக்கலாம். இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். டைம் ஃப்ரேம் 1 ஹவருக்கு மாத்திக்கிறேன். ஸோ இப்போ நிஃப்டி நம்ம ஆல்ரெடி எதிர்பார்த்த அதே பேட்டர்ன்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அந்த பேட்டர்னை பிரேக் பண்ணி வெளியே வந்திருக்கு. இந்த டைம் ஃப்ரேமை மாத்திப்போம், 4 ஹவர்ஸ். ஓகே, சரி, நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே ஒவ்வொரு வீடியோலும் சொல்லியிருந்தோம், நிஃப்டி வந்து 25,400க்கும் 25,000க்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அது எதனாலேங்கிறதையும் தெளிவா சொல்லியிருந்தோம். இப்போ இந்த வீக்லி சார்ட்ல பாத்தீங்கன்னா நிஃப்டி ஒரு பேட்டர்னுக்குள்ள ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். இந்த பேட்டர்னுக்குள்ள நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா இந்த ஒரு பேட்டர்ன் இதுக்குள்ளதான் நிஃப்டி இப்போதைக்கு ட்ரேட் ஆகிட்டு கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இதுக்குள்ளாடியே இந்த மாதிரி நிஃப்டியோட மூவ்மெண்ட் இருக்கு இப்போ. ஸோ இதுல இருந்து இப்படிதான் இந்த பேட்டர்னுக்குள்ள நிஃப்டி ஒரு மூவ்மெண்ட் கொடுத்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? இங்க பார்த்தாலும் அந்த ஜோன்ல நிறைய சப்போர்ட் எடுத்திருக்கு. ஓகே, இந்த ஜோன் நிறைய சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த சப்போர்ட் இந்த ஜோன்ல சப்போர்ட் எடுத்து இதே ஜோன்ல ரொம்ப நாளா நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பேட்டர்ன் கண்டினியூ ஆகும் பட்சத்தில் அடுத்து என்ன பண்ணணும்னா, இதுல ஆல் டைம் ஹை வரும்போது நம்ம சொல்லியிருந்தோம், ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணி மேலாம் போக போகிறது கிடையாது. இதுல இருந்து டவுன் ட்ரெண்ட் கொடுத்து மறுபடியும் ரீடெஸ்ட் பண்ண தான் வரும் அப்படிங்கிறது சொல்லி இந்த மாதிரி வருங்கிறது சொல்லியிருந்தோம். ஸோ வரும்போது 25,000க்கு நிஃப்டி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் இல்ல. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் லெவலா இதையும் பிரேக் பண்ணணும், இந்த ஜோனை பிரேக் பண்ணணுங்கிறது சொல்லியிருந்தோம். இப்போ 25,700ங்கிற ரேஞ்சுக்கு ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே ரைட். ஸோ இப்போ இந்த ஜோனை ரீடெஸ்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், இந்த ஜோனை இதுல இருந்து வந்து ரீடெஸ்ட் பண்ணணும்னா 25,000ங்கிற ரேஞ்சை ரீடெஸ்ட் பண்ணணும்னா ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி வெளியே வரணும். இது ஒரு கண்டிஷன். ப்ளஸ் வந்து ஒன் டேல ஒரு சேனல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு, அதையும் பிரேக் பண்ணி வெளியே வரணும் அப்படிங்கிறதையும் பார்த்துருந்தோம். இந்த ஒன் டேல ஒன் டேல ஒரு சின்ன சேனல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த சேனல் பேட்டர்னுக்குள்ள இந்த பேட்டர்னுக்குள்ள நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்குல்ல. இந்த பேட்டர்னுக்குள்ள இந்த ட்ரெண்ட் பிளஸ் இந்த ட்ரெண்டுக்குள்ள நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுல ரொம்ப நாள் சப்போர்ட் எடுத்து இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணாமலே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இதுல ஒரு சப்போர்ட், அப்புறம் இங்கே ஒரு சப்போர்ட், இங்க ஒரு சப்போர்ட், மறுபடியும் இந்த ஜோன் சப்போர்ட் ரேஞ்சே பிரேக் பண்ற மாதிரி அதுக்கு பக்கத்துலேயே ட்ரேட் ஆகிட்டு. ஸோ இதை பிரேக் பண்ணணுங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தோம். அதுக்கு பிறகு 25,700 பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறது கண்டிஷனாக கொடுத்துருந்தோம். இந்த ரெண்டையும் பிரேக் பண்ண பட்சத்தில் 25,000 நிஃப்டி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிடுச்சு. பிரேக் பண்ணி இன்னையோட ட்ரேடிங் ஃபுல்லாகவே அந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே தான் நடந்துட்டு இருக்கு. நம்ம கொடுத்திருந்த ரேஞ்சான 25,700 வரைக்குமே 730 வரைக்கும் நிஃப்டி வந்துடுச்சு. ஸோ நாளைக்கு இந்த 25,700ங்கிற ரேஞ்சை பிரேக் பண்ணணும்னு எதிர்பார்க்கலாம். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து 25,700 க்ளோஸா ட்ரேட் ஆகிட்டு இருக்கணும், இல்லை இந்த ரேஞ்சை பிரேக் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். பிரேக் பண்ணும் பட்சத்தில் அடுத்தடுத்த லெவல்ஸான 25,000 550க்கும் தொடர்ந்து 25,430க்கும் நிஃப்டி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வரக்கூடிய செஷன்ல. ஓகே, வரக்கூடிய நாட்கள்ல ரைட்டா. இப்போ நாளைக்கு 1 ஹவர்ல மாத்திப்போம். நிஃப்டி இந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆயிருக்கு. 25,830 கிட்ட 30ங்கிற ரேஞ்ச் கிட்ட க்ளோஸ் ஆயிருக்குல்ல. 25,730 டச் பண்ணாலும் ஒரு சின்ன பவுன்ஸ் பேக் கொடுத்து இந்த ரேஞ்சு கிட்ட போய்
டச் ஆகி ட்ரேட் ஆயிருக்கு. இது ஒரு சின்ன மார்னிங் ஸ்டார் ஃபார்ம் ஆனோடனே 15 மினிட்ஸ்ல ஒரு 5 மினிட்ஸ் நினைக்கிறேன். ஓகே, எஸ், நம்ம டார்கெட் லெவல் வரைக்கும் வந்துச்சு. ஒரு மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் கிட்ட ஃபார்ம் ஆனது உடனே அதுல இருந்து அப்படியே ஒரு புஷ் கொடுத்து மேலே போய் மறுபடியும் இந்த ரேஞ்சு கிட்டே க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ நாளைக்கு இதுல இருந்து மறுபடியும் இந்த டவுன் ட்ரெண்ட் தொடரலாம் அப்படிங்கிறதான் எதிர்பார்ப்பேன். இதுல இருந்து மறுபடியும் நிஃப்டி இந்த ரேஞ்சை டெஸ்ட் பண்றதுக்காக தான் வரணும். 25,700ங்கிற ரேஞ்ச், 700 710ங்கிற ரேஞ்சை டெஸ்ட் பண்றதுக்காக மறுபடியும் வரணும். வந்து இதை பிரேக் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. பிரேக் பண்ணும் பட்சத்தில் தொடர்ந்து அடுத்தடுத்த டவுன் சைடு ட்ரெண்ட் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேவா, இதுதான் நாளைக்கோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இந்த ஜோன் வந்து நாளைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் லெவல் ஆக்ட் ஆகும். 25,710ல இருந்து 30 வரைக்குமே இன்னைக்கு ரீடெஸ்ட் பண்ணி இன்னைக்கு போன்ஸ் பக்கான ரேஞ்ச் வரைக்குமே ஒரு சப்போர்ட்டா ஆட் பண்ணலாம். ஸோ 25,730 710ங்கிற ரேஞ்சை நாளைக்கு டெஸ்ட் பண்றதுக்கு நிஃப்டி மேக்ஸிமம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை டெஸ்ட் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணி பிரேக் பண்ணும் பட்சத்தில் அது தொடர்ந்து டவுன் ஃபாலா கண்டினியூ ஆகும். அடுத்தடுத்த நம்மளோட லெவல்ஸ் தான் 25,400ம் 25,500 25,400 இந்த வாரத்தில் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நாளைக்கு இந்த ரேஞ்சு பிரேக் பண்ணதா இல்லையாங்கிறத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இதுல இருந்து ஃபால் கொடுத்து கீழே வரணும். இந்த லெவலை டெஸ்ட் பண்ணி ஃபால் இந்த லெவலை பிரேக் பண்ணதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். இது ஒரு கண்டிஷன். அதுக்கப்புறம் இன்னொன்று ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் ட்ரெண்டுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கு. எதனாலன்னா 15 மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா புல்லிஷ்னா இதுல இருந்து அப்படியே மறுபடியும் ஆல்டைம் நோக்கி போகும்னு சொல்ல வரல. ஒரு சின்ன ரிவர்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது எதனாலன்னா 15 மினிட்ஸ்ல ஒரு சின்ன ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸை இன்னைக்கு லைட்டா பிரேக் பண்ணியிருக்கு. இதில் இப்படி பார்த்தீங்கன்னா பண்ணிப்போம், இப்படி இந்த ரெசிஸ்டன்ஸ்ல இது ஒரு ஜஸ்ட் 2 டேஸோட ரெசிஸ்டன்ஸ் தான் இருந்துச்சு. ஓகே, ஒரு 2-3 நாளோட ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா, இந்த ஜோன்ல ரிஜெக்ட் ஆகி மறுபடியும் நிஃப்டி 15 மினிட்ஸ் டைம் ஜோன்ல ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு அந்த ஜோனை பிரேக் பண்ணி மேலே போய் மறுபடியும் அதில் ரீடெஸ்ட் பண்ணி மறுபடியும் அப் ட்ரெண்ட் கொடுத்து இப்போ க்ளோசிங்கும் அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே தான் கொடுத்துருக்கு. ஓகேவா, ஸோ இந்த இதுக்கு மேலே கண்டினியூ ஆகும் பட்சத்தில் மேபி ஒருவேளை ஒரு சின்னதாக சைட்வேஸோ இதுக்கு மேலேயே கண்டினியூ ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இந்த மாதிரி இந்த ரேஞ்ச்லேயே கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி கண்டினியூ ஆகும் பட்சத்தில் மேக்ஸிமம் இது வரைக்கும் போகலாம். 26,060 ரேஞ்ச் வரைக்கும் போய் ரீடெஸ்ட் பண்ணலாம். ரீடெஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம லெவலை நோக்கி தான் வர்றதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த ரேஞ்சில் மேலே ஓப்பன் ஆகும் பட்சத்தில் இந்த மாதிரி மேலே போய் இது வரைக்கும் ரீடெஸ்ட் பண்ணிக்கிட்டு 26,060 ரேஞ்சில் ரீடெஸ்ட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் நிஃப்டி தொடர்ந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லை இதுல ரேஞ்சிலேயே ஓப்பன் ஆகி இல்லை கீழே ஓப்பன் ஆகும் பட்சத்தில் தொடர்ந்து 25,700 ரேஞ்சை டச் பண்ணி அதை பிரேக் பண்ணி நம்மளோட டவுன் ட்ரெண்டை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா, ஸோ இப்போ ஓவரால் வியூ வந்து பேரிஷ் தான். 25,500 700 ரேஞ்சை உழைச்சி 25,500 400 ரேஞ்சுக்கு நிஃப்டி போகணும். அதுதான் ஓவரால் வியூ. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் கொடுத்து ரீடெஸ்ட் பண்ணிக்கிட்டு கீழே வருதா இல்லையாங்கிறத மட்டும் நாளைக்கு செக் பண்ணணும். ஓகேவா, ஸோ நாளைக்கு என்னோட வியூ வந்து மறுபடியும் பேரிஷ் தான். இந்த 25,700 ரேஞ்சை டெஸ்ட் பண்ணதா இல்லையாங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். டெஸ்ட் பண்ணி பிரேக் பண்ணதா இல்லையாங்கிறத நாளைக்கு பார்த்துடலாம். ஓகே, தேங்க்ஸ்.